நைஸ், வெரி நைஸ். அடுத்து ஷர்மிளா அம்மா அமைக்கு. என் பேர் ஷர்மிளா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்லடை என்ற ஒரு கூட்டேட்டி என்ற ஊர்லேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே வந்தது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நான் இங்கே வந்தது. நான் வரும்போது தனியாக தான் வந்தேன். எங்கள் வீட்டில் வந்து இத்தனை வருஷமும் வீட்டிலே தான் வச்சுருந்தாங்க, 26 வருஷமும். இப்போ தான் நான் வெளி ஊருக்கே நான் வந்திருக்கிறது. தனியாக தான் வந்தேன். எங்கள் அம்மா நல்லா அழுதாங்க. இந்த பொண்ணு எப்படி அங்கே போய் ரன் பண்ண போகிறா, எந்த மாதிரி அந்த இடம், அவள் போகிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் பயந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க நீ போக வேணாம் அப்படின்னு. ஆனால் நான் வீட்டு சூழ்நிலை சரியில்லாதனால நான் என்ன பண்ணேன்னா, இல்லை முடியாது, நான் வெளியில் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வரும்போது நான் தனியாக வந்தனால நான் எந்த பிளான் இல்லாமல் வந்தேன். எந்த ரூமோ ஹாஸ்டல் எதுவுமே நான் பார்க்காம வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்ததுமே என்னோடய லக்கேஜ் எல்லாம் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி நீட் இல்லாமல் இருந்து, ஒரு 6-7 பேர் இருக்காங்க ஒரு ரூமில். க்ளீனாகவும் இல்லை, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்து. சரி ஓகே, நம்ம இங்கே போவோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா எனக்கு அன்னைக்கு இன்டர்வியூ இருந்து, எதுவாக இருந்தாலும் அங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தேன். அங்கே போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண அப்புறம் எங்கள் சார் ஓகே நீ வேலைக்கு வந்துடும்மா, இந்த நாள் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சார்கிட்டே கேட்டேன், சார் இப்படி எனக்கு வந்து ரூம் எதுவும் கிடையாது, நான் வந்து தனியாக தான் இங்கே வந்திருக்கேன், நான் எந்த ரூமும் பார்க்காம ஹாஸ்டல் எதுவுமே நான் ரெடி பண்ணாமல் நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தர முடியுமான்னு நான் கேட்டேன். அப்போ எங்கள் சார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்புறம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த தோழி ஹாஸ்டல் பற்றி தெரிஞ்சுது, அது கவர்மெண்டோடது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எங்கள் சார் வந்து என்ன சொன்னாங்க, நீ அங்கே போய் கேளு அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு பதட்டம் இருந்து, ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டலு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, கவர்மெண்ட் நீட்டாக இருக்குமா இல்லை நமக்கு சேஃபாக இருக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு பயத்திலேயே நான் வந்துட்டேன். சரி போய் பார்ப்போம் என்ன ஆகுது, நமக்கு தங்குறதுக்கு இடம் வேணும்ல, அதனால நான் வந்துட்டேன். அங்கே வந்த அப்புறம் தான் என்ட்ரன்ஸ் பார்த்தா வேற லெவலில் இருந்து. ஏன்னா பில்டிங் ரொம்ப பெருசா, என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருந்து. என்ன சொல்கிறதா, என்னடா இது கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் வேற. சுற்றி வேற கேமரா வேற இருந்தது எல்லா பக்கமும். செக்யூரிட்டி வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. போனதுமே என்னம்மா யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இப்படி எனக்கு ரூம் இல்லை, நான் இங்கே வந்து கேட்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஒரு பயமும் இருந்து, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி பழக போகிறாங்க, நமக்கு தெரியாதவங்க, இந்த ஹாஸ்டலில் நம்ம எப்படி தங்க போகிறோம், அப்படி பயம் இருந்து. எங்கள் அம்மா என்னன்னா வீட்டுக்கு வா அது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இல்லை முடியாது, நான் போய்வே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு உள்ளாடி என்ட்ரன்ஸ் உள்ளாடி போகும்போது நல்லா இருந்து ஹாஸ்டல் பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது, சுற்றி கேமரா இருக்கும்போதே நமக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணல, பரவாயில்ல நம்ம இங்கே வந்து சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல, அந்த மாதிரி தான். உள்ளாடி போனதுமே நான் வார்டன் அக்காட்ட சொல்லிட்டேன், இப்படி எனக்கு ரூம் கிடையாதுக்கா, நீங்கள் ஒன்றும் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இருமா பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க இது பண்ணாங்க. நான் வந்து அமௌண்ட்டு கேட்டேன், எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 4500ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் உனக்கு 3800 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேஃபாக, நான் அவங்கள்ட்டையும் கேட்டேன், இங்கே சேஃபாக இருக்குமா, இது கவர்மெண்ட் ஹாஸ்டல்னு வேற சொல்கிறாங்க, எப்படி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சேஃபாக இருக்கீங்கல்ல? பக்கா நல்லா சேஃபாக இருக்கு. எவ்வளோ நாளாக ஹாஸ்டல் தங்கியிருக்கீங்க? நான் வந்து 7 மந்த் தான் தங்கியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது? ஆல்ரைட், சூப்பர். ஆக்சுவலாக என்னன்னா, எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது 2 விதமான தயக்கம் வரும். ஒன்று வந்து எப்படி போகிறோம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன, இன்னொன்று எங்கே தங்க போகிறோம் அப்படின்னு. 2வதான எங்கே தங்க போகிறோங்கிறதுக்கு தோழி விடுதி ரொம்ப அருமையான திட்டம் மூலமாக நிறைய பேர் கிராமத்துலேருந்து சிட்டிக்குள்ள வரும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய தயக்கம் என்னன்னா, சென்னை மாதிரியான பெருநகரத்தில் எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையே, நான் எங்கே போய் தங்குவது, போய் வெளியில் தங்குறதுக்கு பணமும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர்களுக்காக ஒரு தீர்வாக தோழி விடுதி. ரைட்.